நமக்கு எப்ப நம்ம இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடையும்னா, அந்த பிரம்ம உணர்வை, அந்த இறை உணர்வை பெறும்போதுதான். ஒரு பொருள் எனக்கு அயலாக இருக்கிறது என்று எப்பொழுது நினைத்தாலும், அந்த உயிராலேயோ அல்ல அந்த பொருளாலேயோ எனக்கு பகைமை உண்டு. இப்ப நீங்க பஞ்சபூதங்கள் வேறுன்னு நெனச்சா, அதால பகை இருக்கு. ஏன் சித்தர் பெருமக்கள், அருளாளர்கள் எதை பார்த்துமே பயப்படல? அவங்களுக்கு எதுவுமே பயம் இல்ல. காட்டுல போய் இருந்தாங்க, விலங்குகளோட இருந்தாங்க. எந்த வீடும் இல்லாம இருந்தாங்க. உடை கிடையாது. என்ன வாய்ப்புகளை ஏற்படுத்தி நம்மள மாரி கம்ஃபோர்ட் ஜோன விட்டு வெளிய போயிட்டாங்க இல்லையா? அப்ப எதை நம்பி போனார்கள்? இயற்கைய நம்புனாங்க. இயற்கைய அவங்க வசப்படுத்திக்கிட்டாங்க. ஏன் அவங்க வசப்படல? அது வசப்பட்டது. தன்னிலிருந்து வேறொன்றாக அவங்க பார்க்கல எந்த விலங்கையும். ஒரு பாம்பிலிருந்து நாம எதையெல்லாம் பயப்படக்கூடிய விலங்கு அப்படின்னு நினைக்கிறோமோ, அச்சுறுத்தக்கூடிய விலங்கு, விஷக்கிருமிகள், இது விஷம் வாய்ந்தது, நச்சுத்தன்மை வாய்ந்தது, எதுவுமே அவங்களுக்கு வேறுபட்டு தெரியல. ஏனென்றால் தன்னிலிருந்து அவர்கள் அதை வேறாக பார்க்காமல் மனதளவுல நிஜமாகவே இது பிரம்மம் அப்படின்னு பார்த்துட்டா, நாம பிரம்மம்னு பார்த்துட்டா தன்முனைப்பு போயிடும். நிஜமா போகும். எல்லாமே பிரம்மம்னு பார்த்துட்டா பயமற்ற நிலை வந்துரும்.